Hello friends, welcome back to Chef in Me. நம்ம எல்லாருக்குமே மசாலா டீனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி டீக்கான மசாலாவை ரெடி பண்றதுன்றது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. இதுக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். 25 ஏலக்காய், 50 லவங்கம். ஏலக்காவையும் லவங்கமும் நான் கவுண்ட் பண்ணி தான் எடுத்துர்க்கேன். 2:1 ரேஷியோல இருக்கணும். எத்தனை ஏலக்காய் எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் டைம்ஸ் லவங்கம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுருள் பட்டை ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நிறைய போடக்கூடாது, இந்த அளவு போதும், இல்லைனா சோம்போட வாசனை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு சின்ன துண்டு அரைச்சா ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு ஜாதிக்காய். இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுக்கு பொடியை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். பட்டையை மட்டும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை அரைச்சாச்சு. இது கூட நாம் சுக்கு பொடியை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் சலிச்சு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியும் வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, வாசனை போகாத மாதிரி வச்சிங்கன்னா இது எவ்வளோ நாள் வேணால் அப்படியே இருக்கும். இப்போ இதை அரைச்சி முடிச்சதும் அப்படியே கிச்சன் ஃபுல்லாக வாசனை. டீ போட்டு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாங்க இந்த டீ எப்படி போடுறது. பேனில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக பபிள்ஸ் வரும்போது நம்ம இந்த மசாலா டீ மசாலாவை ஒரு 1/4 ஸ்பூன் போதும், 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். 1 நிமிஷம் கொதிச்சதும் இதில் தேவையான அளவு டீ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கு மேலே டீ கொதிக்க வைக்கக்கூடாது. டீ தூள் போட்டுட்டு இந்த மசாலா அரைக்கும் போது இன்கேஸ் உங்ககிட்ட அந்த ஜாதிக்காய் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த டீ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆகிருச்சு. நான் இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டீ மசாலாவில் சேர்த்துருக்கிறது எல்லாமே இம்யூன் பூஸ்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மசாலா டீ ரெடி. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளெயின் டீ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, வெளியிலையும் குடிக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.